இந்த சூப்பர் ஹெல்தியான பேபி ஃபுட் ரெசிபி பண்ணுறதுக்கு 2-3 ஸ்பூன் அளவு சக்கரவள்ளி கிழங்கு ஃபஸ்ட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு பதிலாக கேரட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். சக்கரவள்ளி கிழங்கு நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது இம்யூனிட்டிக்கும் வெயிட் கெயினுக்கும் ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் மாதிரி. எல்லா சீசன்லையுமே நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆவியில் வேக வச்சதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டேட்ஸ் அளவு முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய டேட்ஸ் அப்படிங்கிறனால ஒரு டேட்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன டேட்ஸாக இருந்தால் 2 டேட்ஸ் அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப்புக்கும் கம்மியான அளவு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் தேங்காய் பால் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகப்படுத்திக்கலாம். இதை இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாகி அழகாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சக்கரவள்ளி கிழங்கு பியூரையை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். இது அல்வா பதத்துக்கும் செஞ்சு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூழ் மாதிரியும் செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ இது கூட சின்னதாக 1 டீஸ்பூன் அளவு மாமி சால்ட் நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நீங்கள் இது கூட தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை இன்னும் கொஞ்சம் அதிக அளவு டேட்ஸோ இல்லை அத்திப்பழமோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பெரிய குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடருக்கு பதிலாக நெய்யில் நட்ஸு கிஸ்மிஸ் பழம்லாம் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் வெயில் காலத்தில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. நல்லா வெயிட் கெயின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்ற சீசன்லேயும் உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பசும்பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து குழந்தைங்களுக்கு அழகாக செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.